அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் 651வது நாளாக இருக்கிறது. காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து தொடர்ந்து காசாவிலே இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் உக்கிரமாக நடத்தப்படுகிற அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில், மேற்கு கரை பகுதிகளிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில இந்த காலகட்டத்திற்குள்ளாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தையும் காசா தொடர்பில் நடைபெற்று வருகிற போது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய சகோதரர் அபு உபைதா அவர்கள் இன்றைக்கு ஊடகங்களுக்கு பல முக்கியமான செய்திகளை பேசியிருக்கிறார். அபு உபைதா அவர்கள் இன்றைக்கு ஊடகங்களுக்கு பேசியிருக்கக்கூடிய, அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை தான் ஆரம்பமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை பார்த்ததுக்கு பிறகு அடுத்தடுத்து என்ன நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக அபு உபைதா அவர்களுடைய அறிக்கையினுடைய முதல் அம்சமே என்னன்னு சொன்னா, இந்த காலகட்டத்திற்குள்ளாக நூற்றுக்கணக்கான எதிரிகளை நாங்கள் கொன்றிருக்கிறோம், அதே போன்று பல நூற்றுக்கணக்கானவர்களை நாங்கள் காயப்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர் ஒரு தலைப்பு செய்தியாக சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா உக்கிரமான தாக்குதல் காசாவுக்குள்ள நடந்து வருகிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில படுபயங்கரமான ஆயுதங்கள் இருந்தாலும், வான்வழி தாக்குதல்களால் அவங்க பொதுமக்களை கொன்றாலும் அப்பாவிகள் மீதான தாக்குதலை தான் அவர்களால் நடத்த முடிகிறது தவிர பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தின் மீதான அவர்களுடைய தாக்குதல்கள் பொய்ப்பிக்கப்பட்டதாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவர்கள் ஹிட் அண்ட் ரன் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு உச்சகட்ட பலவீனத்தை அது கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நூற்றுக்கணக்கானவர்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம், நூற்றுக்கணக்கானவர்களை படுகாயமடைய செய்திருக்கிறோம் என்கிற செய்திகள் ஆரம்பிக்கிற அபு உபைதா அவங்க சொல்றாங்க, பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்போடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ஒப்பந்தத்தை மீறிய இந்த 4 மாதங்களுக்குள்ளாக என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை பட்டியலிடுறாரு. கடந்த 4 மாதங்களுக்குள்ளாக நாங்கள் நூற்றுக்கணக்கானவர்களை காயப்படுத்தி இருக்கிற அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் உளவியல் நோய்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தில் துடிச்சுக்க, அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதே மாதிரி அதிர்ச்சியாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்னைக்கு அபு உபைதா அவங்க சொல்றது மட்டுமல்லாம நம்மளுடைய வரலாற்றிலேயே, பாலஸ்தீன வரலாற்றிலேயே மிக நீண்ட யுத்தமாக இந்த யுத்தம் இருக்கிற அதே நேரத்தில் நம்முடைய போராளிகள் நிறைய பாடங்களை இந்த யுத்தத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். புதிய தந்திரோபாயங்களை யுத்தத்திலே மேற்கொண்டு வருகிறார்கள். புதிய புதிய தாக்குதல் முறைகளால் எதிரிகளை எங்களுடைய போராளிகள் ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அபு உபைதா அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அதை நம்ம பார்க்க முடியும். உலகத்தில் எந்த ஒரு போராட்ட குழுக்கும் எதிராக இப்படியான ஒரு யுத்தம் நடைபெற்றதே கிடையாது என்பதுதான் உண்மை. உக்ரைனில் நடக்கக்கூடிய வார பொறுத்தவரை உக்ரைன் என்பது ஐரோப்பாவினுடையும் அமெரிக்காவினுடைய முழுமையான ஆதரவு பெற்ற ஆயுதங்களை கொண்ட மிக பலம் வாய்ந்த ஒரு நாடு. அவங்க ரஷ்யாவோட சண்டை பிடிக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் சண்டை பிடிச்சாங்க. 2 நாடுகளுமே மிக பலம் வாய்ந்த நாடுகள். இப்படி 2 நாடுகளுக்கான சண்டைங்கிறது வேற. ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக அந்த நாட்டை சேர்ந்த போராளி குழுக்கள் ஒரு மாபெரும் ராணுவத்தோடு சண்டையிடுவது என்பது வேறு. உலகத்திலேயே அமெரிக்கா தயாரிக்கிற அத்தனை ஆயுதங்களும், அணுகுண்ட தவிர எல்லாமே அங்கு போடப்பட்டிருக்கிற நேரத்திலையும் இதுவரைக்கும் இஸ்ரேலால் ஜெயிக்க முடியாத அளவுக்கு புதிய புதிய தந்திரோபாயங்கள் மூலமாகவும் புதிய புதிய யுக்திகள் மூலமாகவும் நாங்கள் இஸ்ரேலை வென்று கொண்டிருக்கிறோம் என்கிறார் அபு உபைதா. அதை தாண்டி அபு உபைதா அவங்க சொல்லும்போது இந்த சமீபத்திய வாரங்களில் நடந்த சம்பவங்களை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக பல கைது நடவடிக்கைகளுக்கு முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். எப்படியாவது இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவனுங்களை உயிரோட பிடிக்கிறது தான் முயற்சியாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய. அதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நவீன வரலாற்றில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ராணுவ பாடசாலை எங்களுடையதுதான் என்கிறார். இதை படிக்கும்போது ஒரு மாதிரியா இருந்தது. என்னன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. இந்த நவீன காலத்தில் 2025 நம்ம இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டை ஆக்கிரமிக்க வருகிற ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற மிகப்பெரிய பாடசாலை, மிகப்பெரிய ஸ்கூல், ராணுவ ஸ்கூல் எதுன்னு சொன்னா அது எங்களுடைய ராணுவத்தினுடைய ஸ்கூல் தான் அப்படிங்கிறாரு.
அதனாலதான் நிறைய பாடங்களை அவங்களுக்கு நாங்க படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆக்கிரமிப்பினுடைய வடிவம் எப்படி இருந்தாலும், இஸ்ரேல் எப்படி எங்களை தாக்கினாலும், அவங்க எப்படித்தான் திட்டங்களை போட்டாலும் அதை எதையுமே நாங்கள் பொருட்படுத்துவதில்லை. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறங்க, மரணத்தின் மூலமாகவும் எங்களுக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கிறது என்று நினைத்து கொண்டு போராடுகிற ஒரு குழுவுக்கு அவர்கள் என்ன திட்டம் எதிரிகள் போட்டாலும் அது பலன் அளிக்காது. அதான் யதார்த்தம். அதைத்தான் அபூ உபைதா வேற வார்த்தைகள் சொல்றாரு. ஆக்கிரமிப்பினுடைய வடிவம் எப்படி இருந்தாலும், அவருடைய தாக்குதல் திட்டங்கள் எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான நீண்ட போராட்டத்தை தொடருவதற்கு முழுமையான தயாரிப்பில் இருக்கிறோம் என்கிறார்கள். 2 வருஷம் ஆல்ரெடி யுத்தம் நடந்துருச்சு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு ராணுவத்தை கொண்டாலும் எத்தனை ஆண்டுகளுக்கும் நாங்கள் யுத்தம் செய்ய தயார் என்கிறார். பெரிய ஆச்சரியமான வார்த்தை என்னன்னு கேட்டா, எனவே காசாவில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஆயுதங்களை அவங்களே தயாரிக்கிறாங்க. அதை அவர் உறுதிப்படுத்துகிற விதமாக இந்த செய்தியை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய உத்திகள் எதிரிகள் மீது பெருமளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது. தரமான நடவடிக்கைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எதிரிகளுடைய படையைச் சேர்ந்தவர்களை உயிரோடு பிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பயங்கரவாத இஸ்ரேலிய அரசாங்கம் தன்னுடைய யுத்தத்தை தொடர விரும்பினால் அது என்ன முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய படையைச் சேர்ந்தவர்கள் தன்னுடைய படையினுடைய அதிகாரிகளுடைய இறுதிச் சடங்குகளை நடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நீங்க யுத்தத்தை தொடர்ந்தீங்கன்னு சொன்னா நீங்க நிறைய சாவுகளை காணுவீங்க, அவங்களை அடக்கம் செய்யறதுக்கு ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கையாக அபூ உபைதா சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த அடக்குமுறை படைகளால் எங்களுடைய ராணுவத்திற்கு எதிரான, எங்கள் மக்களுக்கு எதிரான இடைவிடாத தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இதற்கு நிறைய பேர் ஆயுதங்களை கொடுக்கிறாங்க, நிறைய உதவிகளை செய்கிறார்கள், நிறைய வெடிமருந்துகளை கொடுக்கிறார்கள். ஆனாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் எதிர்கொள்வதற்கு திடகாத்திரமாக நம்பிக்கையோடு உறுதியோடு நிற்கிறோம் என்கிற அழகான இந்த இவர் இவ்வளவு காலமாக வெளியிட்ட அறிக்கைகளை விட ஒரு வித்தியாசமான, ஒரு நெகிழ்வு பூர்வமான ஒரு அறிக்கையாக இருக்கிறது. ரஃபாத் தேசம், அவர் எதை சொல்றாருன்னா பாலஸ்தீனத்தை சொல்றாரு. ரஃபா தேசம் சொல்லி, ரஃபா தேசம் தங்களுடைய சகோதரர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணுக்கு முன்பதாக கொல்லப்படுகிறார்கள், பட்டினி கிடக்கிறார்கள், தண்ணீர் மருந்துகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ரஃபா தேசத்திலே நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஆட்சியாளர்களும் படைகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு நாளும் குண்டை போடுறாங்க, கொள்றாங்க, சாப்பிட வழி இல்லாமல் மரணிக்கிறாங்க, மருந்து இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிற இராணுவங்களும், நம்முடைய அரபு இராணுவங்களும் அதே போன்று நாடுகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றன என்று சொல்லிட்டு சொல்றாரு. இஸ்லாமிய அதே போன்று அரபு தேசங்களுடைய தலைவர்கள், அவர்களுடைய உயர் அடுக்கு அதிகாரிகள், அதே போன்று அவர்களுடைய அறிஞர்கள், இது முக்கியமானது, அரபு தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள், அதே போன்று இஸ்லாமிய அரபு தேசத்தினுடைய தலைவர்கள், உயர் அடுக்கு அதிகாரிகள், ராணுவ ஜெனரல்கள் மாதிரி இருப்பாங்களா இல்லையா, உயர் அடுக்கு அதிகாரிகள், அந்த நாடுகளுடைய அறிஞர் பெருமக்கள், உலமாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இவங்க அத்தனை பேருடைய கழுத்தும் இப்ப எப்படி இருக்குதுன்னு சொன்னா, தங்களுடைய மௌனத்தால் காசாவில் இவ்வளவு பேர் கொல்லப்படும் போது அறிஞர்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் இவ்வளவு உலமாக்கள் இருக்கிறாங்க, ஏதாவது பண்றாங்களா? பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க. அதே மாதிரி கத்தார்ல, துபாயில, அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை உலமாக்களும் மௌனமாகத்தான் இருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த உலமாக்களுடைய தலைவர்களுடைய அறிஞர்களுடைய அந்த நாட்டினுடைய அதிபர்களுடைய மௌனத்தினால் அவர்களுடைய கழுத்துக்கள் பல்லாயிரக்கணக்கான அப்பாவிகளுடைய இரத்தத்தை சுமந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறார். நீங்களாம் மௌனமா இருக்கிறனா சும்மா மௌனமா இருக்கல, உங்களோட கழுத்துல காசா மக்கள் ரத்தம் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள், அதுதான் தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அல்லாஹ்ட்ட பயப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஆனால் எங்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய யமன்ல இருக்கக்கூடிய அன்சாருல்லாஹ் படைப்பிரிவினர் எதிரிகள் மீது பயனுள்ள தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செயலற்று போகிற விதமாக அவர்களுடைய படைகள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள். அவர்கள் மீது இஸ்ரேல் பலவிதமான பதிலடிகளை கொடுத்தாலும் அவர்கள் விடாமல் எங்களுக்காக நிற்கிறார்கள் என்று சொல்லிட்டு, எதிரியோடு இஸ்ரேலோடு நாங்கள் மறைமுக பேச்சுவார்த்தைகள்ல பாலஸ்தீன தரப்பு ஈடுபட்டு வருகிறது. அந்த பாலஸ்தீன தரப்பு என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கை அடிப்படையில் தான் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் செயல்படும் என்று சொல்லிட்டு, சமீபத்திய இந்த 4 மாதங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அனைத்து கைதிகளையும் நாங்கள் விடுவிப்பதற்கு தயார், ஒரே ஒப்பந்தத்தில் நாங்கள் விடுவிக்கிறோம், நீங்க மொத்தமா நாட்டை விட்டு வெளியே போகணும், எங்க நாட்டை எங்களுக்கு தரணும் என்கிற நிபந்தனையை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். போர் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நெத்தனியாகவும் அவருடைய அமைச்சரவையை சேர்ந்தவர்களும் எங்களுடைய இந்த வாய்ப்பை நிராகரித்தார்கள்.
நிராகரித்திருக்கிறார்கள். நாங்க கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம், ஆனா அவங்க வாய்ப்பை மறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம அவங்களுடைய கைதிகளாக நாங்க யாரை பிடிச்சி வச்சிருக்கிறோமோ அதுல நிறைய பேர் அவர்களுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்க. அதனாலதான் அவங்க வந்து கணக்கு இல்லாம இருக்கிறாங்க. பொதுமக்களாக இருந்தா கூட பரவாயில்ல, மீட்டெடுக்கணும்னு யோசிப்பாங்க. இராணுவத்தை சேர்ந்தவங்கிறதுனால தங்களுடைய போர்சஸ் யுத்தத்தில் செத்தா என்ன, பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் செத்தா என்ன என்கிற விதமாக பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்பது மட்டும் எங்களுக்கு தெரிகிறது என்கிற ஒரு செய்தி அபூ உபைதா சொல்லிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளை கண்காணித்து வருகிறோம். இதுல நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும், ஆக்கிரமிப்பு ராணுவம் மொத்தமாக திரும்பி வெளியேற வேண்டும், காசா விட்டு வெளியே போகணும், எங்களுடைய மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்க வேண்டும். இதுவெல்லாம் தருவதாக இருந்தால் ஒப்பந்தம் செய்வதற்கு நாங்கள் மிக தெளிவாக தயாராக இருக்கிறோம். பொய்யான வாக்குறுதிகள் அதே போன்று ஏமாற்று கதைகளை சொல்லி மனிதாபிமான மண்டலம் என்கிற பெயரில் நாஜி வதை முகாம் ஒன்றை காசாவுக்குள் உருவாக்குவதற்கு இத்திட்டங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முன்வைக்கின்றன. இந்த திட்டங்கள் எல்லாம் தோல்வி அடையும் என்று சொல்லக்கூடிய அபூ உபைதா கடைசியா சொல்றாரு, அரபு பேர்ல கூலிப்படைகளை இறக்கி விடுறீங்க, உங்களுடைய முகவர்களை இறக்கி விடுறீங்க, இதுவெல்லாம் உங்களுடைய தோல்வியின் அடையாளம், நீங்கள் தோற்று போவது நிச்சயம். அபு ஷபாப்ங்கிற பேர்ல ஒரு படையை கொண்டு இறக்குறது, ஒவ்வொருத்தன பேர்ல யாசர் அபு ஷபாப் பேர்ல எல்லாம் இஸ்ரேல் பயிற்சியை கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து குழுக்களை இறக்குறானா இல்லையா? இதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரபு பேர்ல நீங்க கொஞ்சம் பேர்த்த களத்துல இறக்குறதுனால எங்களை தோக்கடிச்சிட முடியாது, உங்களாலேயே எங்களை வெல்லையலாம் போது எங்களுடைய துரோகிகளால் எங்களை வெல்லலாம் என்ற அர்த்தம் அல்ல, தாராளமாக அவர்களும் தோற்று போவார்கள் என்று சொல்லி தன்னுடைய அறிக்கையில் மிக தெளிவாக இன்றைக்கு அபூ உபைதா அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நீண்ட நெடிய யுத்தத்திற்கு மிக தயாராக இருக்கிறது. அதற்குரிய தேவைப்பாடுகளும் அதற்குரிய ஆயுதங்களும் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு தெளிவாக அபூ உபைதா ஒப்புவித்திருக்கிறார். இப்படியான சூழல்ல காசாவில் நடந்து வரக்கூடிய யுத்தத்துக்கு மத்தியில் காசாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் காசாவில் இருக்கிற அவர்களுடைய ஒரு தேவாலயத்துக்குள்ள 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கதான் தங்கிக்கிட்டு இருந்தாங்க. நேற்றைய தினம் நமக்கு தெரியும், அந்த தேவாலயத்தின் மீதும் பாரிய தாக்குதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியது மட்டுமல்லாமல் இது தெரியாம நடந்த தாக்குதல் அல்ல, அது தேவாலயம் தான் என்று தெரிந்துதான் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று அறிவிச்சிருந்தாங்க. இந்த தாக்குதல் இன்றைக்கு நடத்தப்பட்டதற்கு பிறகு இந்த தாக்குதலுக்கு எதிராக உடனடியாக போப் லியோ கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். உடனடியாக காசாவிலே யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். போப் லியோ பொறுத்தவரையில அவர்களுடைய தேவாலயம் தாக்கப்பட்டதற்காக மாத்திரம் அவர் இந்த கருத்தை சொல்லல, தெளிவாக புரிஞ்சுக்கிறங்க. போப் லியோ போப்பாக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் ஒரு 3 தடவைகள் காசாவில் யுத்த நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்கிற அழுத்தமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவினுடைய முகாம்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள், ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த முகாம்களில் 30க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னன்னா, வெடிக்கிற ட்ரோன்கள் தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரோன்கள் ஆணிகளாலும் அதே போன்று இரும்பு துகள்களாலும் நிரப்பப்பட்ட ட்ரோன்கள் என்கிறார் அல் ஜசீராவினுடைய நிருபர் ஹானி மஹமூத் அவர்கள். இந்த அளவுக்கான தாக்குதல் அவங்க நடத்துறாங்க. பெரிய மக்கள் இருக்கக்கூடிய கூட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, சந்தைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, தண்ணீருக்காக வந்து வரிசையில் நின்ற மக்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தினார்கள் என்று கவலை தோய்ந்த முகத்தோடு ஹானி மஹமூத் அவர்கள் இன்றைக்கு அல் ஜசீராவிலே இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அவ்வளவு அநியாயத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கும் காசாவுக்குள்ள செய்து கொண்டிருக்கிற அதே நேரம் சேனல் 20 இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, எகிப்து அதே போன்ற அமெரிக்கா கையெழுத்திட்ட புதுப்பிக்கப்பட்ட சமாதான ஒப்பந்தத்தை கத்தார் இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கத்தார் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடும் பேசி சில நிபந்தனைகளோடு புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை திரும்ப இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறாங்க. மறைமுக பேச்சுவார்த்தைகள்ல இதுவெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் மத்தியஸ்தர்கள் வழங்கி இருக்கக்கூடிய செய்திகள் என்ன இருக்குதுன்னு கேட்டா, காசாவில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும், எதுவரைக்கும் வெளியேறணும் என்கிற விவரங்கள் இருப்பதாகவும், அது மட்டுமல்லாம விடுவிக்கப்பட வேண்டிய பாலஸ்தீன அதே போன்று இஸ்ரேலிய கைதிகள் எத்தனை பேர் என்கிற விவரங்களும் அதிலே இருப்பதான செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஒரு ஒப்பந்தம் நெருங்கி கொண்டிருக்கிறது, ஆனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் விடாப்பிடியாக நிற்கிறது என்கிறார் அமெரிக்காவினுடைய தூதர் என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்திருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர்களுடைய உறுதியான கொள்கை கோட்பாட்டில் இருக்கிறார்கள். காசாவிலிருந்து மொத்தமா இஸ்ரேல் வெளியே போகணும், பாலஸ்தீனத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிறத அறிவிச்சா மட்டும்தான் நாங்க சமாதானத்துக்கு ரெடிங்கிறாங்க. தோற்று போகிறவர்கள் ஒருபோதும் இதை சொல்ல மாட்டார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிகாரியை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல
காசாவில் எங்களுடைய ராணுவத்தினர் தங்குவதற்கு பாதுகாப்பான எந்த இடங்களும் கிடையாது அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க காசாவில் இடிபாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள போய் தங்குவோம் என்று சொன்னா அந்த வீடுகள் இடிந்து விழுகிற நிலைமைகளை இருக்கிறது மட்டுமல்லாம அநேகமாக அந்த வீடுகள் எல்லாம் ஆல்ரெடி கன்னி வெடிகள் சூழப்பட்டதாக இருக்கிறது. நாங்க வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் போய் தங்க போறோம். ஆனா அதுக்குள்ள எப்படியோ வெடிகளை உள்ளுக்குள்ள குண்டுகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வைத்திருக்கிறது. எனவே அதிலே எங்களுடைய வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்கிறார் இஸ்ரேலுடைய அதிகாரி என்று இஸ்ரேலுடைய பத்திரிகையே சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம நம்முடைய படையைச் சேர்ந்தவர்கள், இஸ்ரேல் படையைச் சேர்ந்த பல பேரும் இப்ப வாகனங்களுக்குள்ள தான் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்களாம், வெஹிக்கிளுக்குள்ள தான் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க வீடுகளுக்குள்ள போனா அங்க குண்டு வைக்கப்பட்டு ஆல்ரெடி கொல்லப்படுறதுனால இருக்கிற வண்டிகளுக்குள்ள தங்குறாங்க. இந்த வண்டிகளுக்குள்ள தங்கும் போது வண்டிகளை இலக்கு வச்சு தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்துகிறது. அதனால் எங்களுடைய பல பேர் கொல்லப்படுகிறார்கள் என்று அலாத குறையாக இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில தான் இன்றைக்கு ஜபாலியாவுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழுக்கள் 3, அவங்களுடைய பேரை நமக்கு சொல்ல முடியாது, அந்த நமக்கு தெரியும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற காரணத்தினால இந்த 3 படைப்பிரிவுகள் இணைந்து உக்கிரமான தாக்குதல் ஒன்றை இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கு நடத்தி இருக்கிறது. வடக்கு காசாவில் அதுவும் நடந்திருக்கிறது. நார்த் காசாவை நாங்க முழுமையா பிடிச்சிட்டோம்னு பலமுறை இஸ்ரேல் சொன்னதுக்கு பிறகு நார்த் காசா பகுதிகளில் ஜபாலியாவில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் குழுமி இருந்த நேரத்தில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 3 பேர் செத்து போயிருப்பதான செய்திகள் வெளியாகி இருந்தாலும் மேலதிகமாக பல பேர் செத்து போயிருக்கலாம் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சொல்லி இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் மேலதிகமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு எங்களோட ஒரு ஒப்பந்தம் செய்வதை தவிர வேறு வழி கிடையாது. ஆக்கிரமிப்பு ராணுவத்தை பொறுத்தவரையில கைதிகளை வலுக்கட்டாயமாக அவங்களால விடுவிக்க முடியாம போயிடுச்சு. காசாவுக்குள்ள வந்தாங்க, யுத்தம் செய்து கைதிகளை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க. அது தோத்து போன காரணத்தினால ஒரு ஒப்பந்தம் செய்ததை தவிர அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. எனவே எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சமாதானத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நாங்க பல ஆண்டு காலம் என்றாலும் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கும் வடக்கு காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி 2 ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அதை முறியடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் 2 ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது என்கிற நிலையில பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்னும் ராக்கெட் ஏவுகிற பலத்தோடு இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.